ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல சூப்பராக புசு புசுன்னு பூரியும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பூரி மசாலாவும் அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக நம்ம பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிற வேண்டியதான். ரொம்ப தளர்வாக நம்ம பிசையக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour to 1 hour ஊறினாலே போதும். இல்லைன்னா உடனே கூட நம்ம தேய்ச்சி பூரி போட்டுடலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ கிரேவி வச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதனோட ஒரு 4 பல் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் 3 மிளகாய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். காரம் கம்மியாக இருந்தால் ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதனால் மிளகாய் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதனோடய சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் குக் பண்ண வேண்டாம். ஒரு 80% குக் ஆனால் போதும். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இது ஒரு பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு மசாலாவுக்கு மஞ்சள் தூள் மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். 2 நிமிஷம் மட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை தக்காளி இதனுடைய நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட வேண்டாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இனி நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதான். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை குக்கரில் நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மசிச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதனுடைய சேர்த்துடலாம். இனி நமக்கு கிரேவி பதத்துக்கு நல்லா நமக்கு வரணும். அதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதம் சூப்பராக கிடைக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ இதனோட சேர்த்து நல்லா வேகட்டும். ஒரு 8 நிமிஷம் வெந்தாலே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பூரி மசாலா நமக்கு ரெடி ஆகிட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். நம்ம பொரியலில் மாவு சேர்த்ததுனால லாஸ்ட்டாக மல்லியிலை தூவி இறக்கிற வேண்டியதான். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி பூரிக்கு திரட்டிடலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு திரட்டுங்க. ஈவனாக இருந்தால் தான் நமக்கு நல்லா புஃப்னு வரும். நல்லா புஃப்னு வர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிலோட ஹீட்டு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரியை போட்டு பொரித்து எடுத்தால் தான் நமக்கு நல்லா புஃப்னு வரும். போட்ட உடனே லைட்டாக கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்ல. லைட்டாக அந்த ஓரங்களை தொட்டாலே அதுவாக நமக்கு நல்லா புஃப்னு நமக்கு வந்துடும். அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா சூப்பராக புஃபுன்னு பூரியும் ரெடி ஆகிட்டு கிரேவி ரெடி ஆகிட்டு.